Iran launched 2 ballistic missiles at the joint US-UK base on Diego Garcia. One failed mid-flight, while a US warship intercepted the second over the Indian Ocean. ஈரான் டியாகோ கார்சியா தீவில் உள்ள அமெரிக்க பிரிட்டன் கூட்டுத்தளத்தின் மீது 2 ஏவுகணைகளை ஏவியது. ஒரு ஏவுகணை வானில் செயலிழந்தது, மற்றொரு ஏவுகணையை இந்திய பெருங்கடலில் அமெரிக்க போர்க்கப்பல் இடைமறித்தது. A mystery swarm of high-tech drones invaded the airspace over a major U.S. Air Force base housing B-52 bombers, prompting a security threat review. B-52 குண்டுவீச்சு விமானங்கள் நிறுத்தப்பட்டுள்ள அமெரிக்க விமானப்படை தளத்தின் வான்பரப்பில் மர்மமான உயர் தொழில்நுட்ப ட்ரோன்களின் கூட்டம் ஊடுருவியது. இது பாதுகாப்பு அச்சுறுத்தல் குறித்த ஆய்வுக்கு வழிவகுத்துள்ளது. A joint U.S.-Israeli air raid targeted Iran's Natanz uranium enrichment complex. The strike hit the Shahid Ahmadi Roshan facility, though no radioactive leakage was reported. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் கூட்டு விமான தாக்குதல் ஈரானின் நடான்ஸ் யுரேனியம் செறிவூட்டும் வளாகத்தை குறிவைத்தது. இந்த தாக்குதலில் ஷாஹித் அஹ்மதி ரோஷன் தளம் தாக்கப்பட்டாலும் கதிரியக்க கசிவு எதுவும் பதிவாகவில்லை. Indian-flagged LPG tankers Pine Gas and Jag Vasant prepared to sail through the Strait of Hormuz Saturday after New Delhi secured safe diplomatic passage. இந்திய கொடி தாங்கிய பைன் கேஸ் மற்றும் ஜாக் வசந்த் ஆகிய எரிவாயு கப்பல்கள் புதுதில்லி பாதுகாப்பான அரசுமுறை அனுமதியை பெற்றதை தொடர்ந்து இன்று ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்ல தயாராக உள்ளன. India seeks 200 Israeli ROKS missiles, enhancing long-range strike capabilities. The Crystal MAZE-2 missiles offer 250 km precision strikes against hardened bunkers. இந்தியா 200 இஸ்ரேலிய ராக்ஸ் ஏவுகணைகளை வாங்க திட்டமிட்டுள்ளது. இது நீண்ட தூர தாக்குதல் திறனை மேம்படுத்தும். இந்த கிறிஸ்டல் MEZ-2 ஏவுகணைகள் 250 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கடினமான பதுங்கு குழிகளையும் துல்லியமாக தாக்கும் திறன் கொண்டவை. The government increased commercial LPG allocations to 50% for states and UTs. This move aims to stabilize fuel supplies for vital hotels and industrial sectors. மத்திய அரசு மாநிலங்கள் மற்றும் ஒன்றிய ஆட்சிக்குட்பட்ட பகுதிகளுக்கான வணிக எரிவாயு LPG ஒதுக்கீட்டை 50 விழுக்காடு ஆக உயர்த்தியுள்ளது. இதன் மூலம் முக்கிய உணவகங்கள் மற்றும் தொழிற்சாலைகளுக்கான எரிபொருள் விநியோகத்தை சீரமைக்க அரசு முயற்சி மேற்கொண்டுள்ளது. Bangladesh is seeking a $2 billion loan to address energy security issues caused by soaring fuel prices due to the ongoing Iran war. ஈரானில் நீடிக்கும் போர் காரணமாக எரிபொருள் விலைகள் கடுமையாக உயர்ந்துள்ளதால் எரிசக்தி பாதுகாப்பு பிரச்சினைகளை சமாளிக்க பங்களாதேஷ் $2 பில்லியன் கடன் கோரியுள்ளது. Vijay announced a major welfare scheme including 6 free LPG cylinders annually, ₹2,500 monthly aid for women, and free bus travel if his party wins. நடிகர் விஜய் தனது கட்சி ஆட்சிக்கு வந்தால் ஆண்டுக்கு 6 இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர்கள், பெண்களுக்கு மாதந்தோறும் ₹2,500 உதவித்தொகை மற்றும் இலவச பேருந்து பயணம் என முக்கிய நலத்திட்டங்களை அறிவித்துள்ளார். Finland was named the world's happiest country for the 9th consecutive year. பின்லாந்து நாடு தொடர்ந்து 9வது ஆண்டாக உலகின் மகிழ்ச்சியான நாடாக அறிவிக்கப்பட்டுள்ளது. Like, share and subscribe to this channel to continue learning Tamil through news. செய்திகள் மூலமாக தொடர்ந்து தமிழ் பயில இந்த சேனலை லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.